சர்ச்சைக்கு பெயர் போன யூடியூப் பிரபலம் இர்ஃபான் இப்போது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் ஏழை மக்களை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டதாக விஜய் பார்வதி விமர்சனம் செய்துள்ளார். பல்வேறு ஹோட்டல்களுக்கு சென்று அங்கு செய்யப்படும் சாப்பாட்டை சுவைத்து இவர் கொடுக்கும் விமர்சனமும் மிகவும் பிரபலம். யூடியூப் மூலம் தற்போது மாதந்தோறும் லட்சக்கணக்கில் காசு பார்த்து வரும் இர்ஃபான் உதவி செய்கிறேன் என்ற பெயரில் செய்துள்ள சம்பவம் தான் தற்போது சர்ச்சையில் இவரை சிக்க வைத்துள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இர்ஃபான் ஏழைகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் உடைகள் மற்றும் சில நிவாரணப் பொருட்களை தனது காரில் இருந்தபடியே கொடுத்துள்ளார். இந்த வீடியோவை இர்ஃபான் தனது யூடியூப் தளத்திலும் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த வீடியோவில் சிலர் தங்களுக்கு உதவி பொருட்கள் கிடைக்காதோ என்ற பதற்றத்தில் காருக்குள் கைவிட்டு பிடுங்குவதையும் அப்போது இர்ஃபான் கோபத்துடன் சத்தம் போடுவதையும் பார்க்க முடிகிறது. அதோடு இர்ஃபானின் மனைவி கையை தொட்டதற்கு அவர் கோபமாக திட்டுவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் விஜய் பார்வதியும் தன்னுடைய பங்கிற்கு இர்ஃபானை கிழித்து தொங்கவிட்டுள்ளார். இந்த வீடியோ குறித்து விஜய் பார்வதி கூறியிருப்பதாவது: இர்ஃபான் பெரிய ஜமீன் பரம்பரை, காரை விட்டு இறங்காமல் அதுவும் காருக்குள் உட்கார்ந்து கொண்டுதான் ஏழை மக்களுக்கு உதவி செய்வார். மனைவியை காப்பாற்ற நினைப்பவர் பத்திரமாக வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே. ரத்தன் டாடா தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவர் எப்போதுமே தான் செய்த உதவிகளை வெளியே சொன்னதில்லை. ஆனால் இது போன்ற தருணங்களில்தான் இந்த புது பணக்காரர்களின் புத்தி வெளிப்படுகிறது. தன்னிடம் காசு பணம் இருப்பதை இப்படி வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நாம் இன்னமும் ப்ரோமோட் செய்கிறோம் என்று தனது காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இர்ஃபானின் இந்த வீடியோவிற்கு பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர்.